இந்த சந்திர கிரகணம் பிடிக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஞாபகம் வருது ஒன்று மட்டும்தான். இந்த சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, நம்ம பெரியவங்க நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா இந்த டைமில் வெளியே வரக்கூடாது, அந்த டைமில் சாப்பிடக்கூடாது, மீந்து போன பொருளை காலையில் சாப்பிடக்கூடாது, அப்படியே எடுத்து கீழே கொட்டினோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இந்த விஷயத்தில். இப்போலாம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்போசிட். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க வெளியே வரக்கூடாது, முக்கியமாக எந்த பொருளும் அந்த டைமில் சாப்பிடக்கூடாது, அசையாமல் ஒரே இடத்துல படுத்துட்ருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது சொரிஞ்சு கிரிஞ்சு விட்டோன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தின காலமும் போச்சு. அப்படின்னா செகண்ட் பேபிக்கு நான் அப்படிலாம் இல்லவே இல்லை. பட் பார்த்திங்கன்னா நான் அந்த டைமில் சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். பட் வீட்டை விட்டு மட்டும் வெளியே வரலை. இருந்தாலும் அந்த பயன் ஒன்று மட்டும் நம்ம விட்டு போகவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் நேற்று நைட்டு சந்திரகிரகணம் பார்த்தேன். 11:30 மணிக்கு மேலே தான் பார்த்தேன். நல்லா அழகாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது. அறிவியல் ரீதியாக சொல்லும்போது இது ஓகே தான். பட் பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொன்ன விதம் பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. எதுவோ நான் நல்லபடியாக சந்திரகிரகணத்தை பார்த்துட்டேன்.